சிந்து பைரவியில ஸ்னேகாவால பண்ண முடியாத ஒரு விஷயத்த சிந்து பண்ண போறாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஸ்னேகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நான் இப்பவே அப்பாவையும் லாயரையும் கூட்டிட்டு அங்க வரேன் சிவா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவாவை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. நீங்க தான் சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் எதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக தான் பார்த்தோம், ஆனா அப்போ ஆம்புலன்ஸ் எதுவும் இல்லாததுனால தான் நான் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான் போயிருச்சு அப்படின்னு சிவாவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் லாயரோடையும் வந்துடுறாங்க. நீங்க எஸ்பி கிட்ட பேசுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே எஸ்பிக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரை ரீச் பண்ண முடியல. சாட்டர்டே சண்டேங்கிறனால பெயிலும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லாயர் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட அப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க உங்க பர்சனல் இன்ஃபுளுன்ஸ்ல இவரை வெளியே விடுங்க, நான் எஸ்பி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு வாங்க, என்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். நான் சிவா கூடயே இருக்கேன்பா அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் எல்லாம் அப்படியெல்லாம் நீங்க டாக்டர் கூட இருக்க முடியாது, அவர் இப்போ ஒரு அக்யூஸ்ட், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்னேகாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி டாக்டர் கிட்ட சைனும் வாங்கிடுறாங்க போலீஸ். கரெக்டா இவங்க வெளியே போகும்போது சிந்து உள்ள வர்றாங்க. ஸ்னேகா சிந்துவை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. சிந்து ஆனா எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க. ஸ்னேகா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இவதான்பா சிந்து, இவளாலதான் இப்போ சிவா உள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இவதான் சிந்துவா? இவ பண்ணதுக்கெல்லாம் டெய்லி இவ வேதனைப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சரிப்பா, இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும். சிந்து இங்க வந்து சிவாவை பார்த்து ஐயோ டாக்டரே, உன்னை எதுக்கு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அழுது புலம்புறாங்க. சிவா என்ன பண்ணுவாரு, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சிந்துவை முறைச்ச மேனிக்கே உட்காந்துருக்காரு. அங்க இருந்த போலீஸ் எல்லாம் இந்த பாருமா, இங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாது, நீ எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. சத்தமா இருக்கிறத பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்துறாரு. நீ யாருமா, எதுக்குமா இங்க வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க, இங்க இருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க ஏய் வா போன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க, இவர் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா, எதுக்கு இவரை குற்றவாளி மாதிரி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, மரியாதை இல்லாம எல்லாம் பேசுனீங்க அவ்வளவுதான், மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ யாருமா அப்படின்னு கேட்டதுக்கு, யாரா, ஊருக்கே தெரியும், நான் தான் டாக்டரோட பொண்டாட்டி, என் புருஷனை கூட்டிட்டு வந்து எப்படி நீங்க இங்க உட்கார வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்காக கூட்டிட்டு வந்தோங்கிற விஷயத்த போலீஸ் சொல்றாங்க. எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தின அவரை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிவா கிட்ட திரும்பி, டாக்டரே உன்னை ஏதாவது இவர் திட்டினாங்களா சொல்லுங்க, மரியாதை குறைவா ஏதாவது நடத்தினாங்களா, பயப்படாம சொல்லு டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க. எப்படிதான் இப்படி எல்லாம் கேக்குறாங்களோ, சிவா ஒரே பதில்ல, எதுக்கு நீ இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீதான், நீ சொன்ன பொய் தான் என்னை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கு, சார் இவளை வெளியே போக சொல்லுங்க, எனக்கு ஒரு பயங்கர டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சிவா. சிந்துவை தரன்னு இழுத்துட்டு போய் வெளியவும் தள்ளி விட்டுறாங்க. சிந்து எதுவும் பேசாம ஒரு முடிவெடுத்த மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 பேர் அங்க உட்கார்ந்து இருந்துட்டு டாக்டர் என்ன இங்க ஜெயில இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தர், மலைக்கோயில வச்சு ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினார்ல, அதனாலயாதான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து இது என்ன கேஸ் அப்படின்னு கேட்டு இவங்க எம்எல்ஏ வீட்டுல திருடிட்டாங்கன்னு சொன்னோன்ன பட்டுன்னு அறையிறாரு, மிதிக்கிறாரு, அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து சிவாக்கு ரொம்ப பயமாவே ஆயிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்னேகா வர்றாங்க. எஸ்பி கிட்ட பேச முடிஞ்சதா அப்படின்னு சிவா கேட்க, இல்ல அவர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரு, அவரை பார்த்து பேசவே முடியல, என்ன பண்றதுனே தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் உடனே, திங்கக்கிழமை நாங்க கோர்ட்ல ஆஜர் பண்றோம், அங்க பெயில் எடுக்க முடியுதான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா 15 நாள் கண்டிப்பா டாக்டர் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பா ஜெயிலுக்கு போவே கூடாதுப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அலறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து நின்னு பார்த்தா சிந்து வந்து நிக்கிறாங்க. என்னமோ பெரிய பில்டப் எல்லாம் பண்ணிட்டு போனா தனியாலா வந்து நிக்கிறா அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி சுல்லான் வராரு. ஒரே ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து இவ என்ன பண்ணிட போறா அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய படையே வருது. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டிட்டு சிந்து வந்துடுறாங்க. ஐயோ என்னையா இது, இந்த பொண்ணு இத்தனை பேரை கூட்டிட்டு வரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இனி என்ன, சிந்து சிவாவை வெளியெடுக்கிறதுக்கு பெரிய போராட்டமே நடத்த போறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.